சயின்டிஸ்ட் ஒரு மீன் தொட்டிக்குள் ஒரு பெரிய பைக் ஃபிஷை வைத்து நடுவில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடியை வைக்கிறார்கள். மறுபக்கத்தில் சில சின்ன ஃபிஷுகளையும் விடுகிறார்கள். சில நொடிகளில் அந்த பெரிய மீன் அந்த சின்ன மீன்களை பார்த்தவுடனே அவற்றை சாப்பிட வேண்டும் என்று நினைத்து தனது முழு வேகத்திலும் நேராக சென்றது. ஆனால் அது நேராக அந்த கண்ணாடியில் மோதிவிட்டது. இருப்பினும் அந்த சின்ன ஃபிஷுகளை சாப்பிட அது திரும்ப திரும்ப அதே வேகத்தில் சென்று முயன்றது. ஆனால் கண்ணாடி இருக்கிறது தெரியாமல் ஒவ்வொரு முறையும் அதிலே போய் மோதியது. இப்படி பலமுறை மோதியதால் அதோட தலையும் காயமடைந்தது. இறுதியில் அந்த சின்ன மீன்களை பிடிக்கவே முடியாது என்று நினைத்து அது கிவ் அப் பண்ணிவிட்டது. பின்னர் நடுவில் இருந்த அந்த கண்ணாடியை எடுத்து விட்டார்கள். இப்போது அந்த சின்ன மீன்கள் எல்லாம் சுதந்திரமாக நீந்த ஆரம்பித்தன. ஆனால் அந்த பெரிய மீன் அவற்றை சாப்பிட முயற்சிக்கவே இல்லை. ஏனெனில் அதன் மனதில் இன்னும் அந்த கண்ணாடி இருக்கிறது என்ற பயத்தில் இருந்தது. அந்த பெரிய மீன் பசியில் இருந்தாலும் அந்த சின்ன மீன்களை சாப்பிடாமல் இறுதியில் பசியிலே இறந்து விடுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு முறை அல்லது 2 முறை முயற்சி செய்து அந்த விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று மனதளவில் நீங்கள் ஒத்துக்கொண்டால் அதற்கு பிறகு அந்த விஷயத்தை நினைத்தாலும் ஜெயிக்க முடியாது. எனவே உங்கள் மனசில் இருக்கும் அந்த கண்ணாடியை உடைத்து முன்னேறுங்கள். அப்போதுதான் ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் காண்பீர்கள்.